Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது ரொம்ப சுலபமா வித்தியாசமா புத்தம் புதுசா 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய அதே சமயம் டேஸ்டும் அருமையா இருக்கக்கூடிய ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் அதாவது எக்பிளான்ட் மற்றும் 2 முட்டையை பயன்படுத்தி செய்யக்கூடிய வித்தியாசமான ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபிக்கு கத்திரிக்காய் ஆம்லெட்னு நான் பேர் வச்சிருக்கேன். நம்ம நிறைய ஆம்லெட் சாப்பிட்டுருப்போம், ஆனா கத்திரிக்காயில ஆம்லெட்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இது வெரைட்டி ரைஸ்க்கு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். அதே சமயம் ஸ்நாக்காவும் இதை சாப்பிடலாம். உங்க குட்டீஸ்க்கு கத்திரிக்காய் பிடிக்கலையா, அப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது கத்திரிக்காயில செஞ்சதுன்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அற்புதமா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான கத்திரிக்காய் ஆம்லெட் செஞ்சிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கத்திரிக்காய் சாப்பிடாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கத்திரிக்காய் ஆம்லெட் செய்யறதுக்கு பெரிய கத்திரிக்காய் அதாவது பெரிய எக் பிளான்ட் ஒன்று எடுத்துருக்கேன். இதை வந்து திக் ஸ்லைசஸா கட் பண்ணணும். அதாவது ரொம்ப தின்னா கட் பண்ணிடாம நல்லா திக்கா கனமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப தின் ஸ்லைசஸா கட் பண்ணீங்கன்னா எது வந்து நம்ம டிப் பண்றப்ப கத்திரிக்காய் வந்து ஈஸியா குக் ஆகி கிறிஸ்பியா இல்லாம கத்திரிக்காய் வந்து சொத சொதன்னு ஆயிரும். நான் ஒரு கத்திரிக்காவையும் முழுசா இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணிட்டேன். இப்போ இதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு கத்தியை வச்சுட்டு இதோட சென்டர்ல இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப எட்ஜ் வரையும் கட் பண்ணிடாம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ரவுண்டா கட் பண்ணிக்கங்க. இந்த கத்திரிக்காய் பாக்குறதுக்கு நல்லா திக்கா ரவுண்டா ரிங் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு பீஸையும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் பீசஸையுமே இந்த மாதிரி உள்ள ரவுண்டா கட் பண்ணிக்கணும். நான் எல்லா கத்திரிக்காயையும் ரிங் மாதிரி ரவுண்டா கட் பண்ணிட்டேன். இப்ப கத்திரிக்காய் வெட்டினதுல உள்ள சதப்பகுதி இருந்ததுல அந்த பீஸ்ல 2 எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட் பண்ண கத்திரிக்காய் பீசஸை வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இதுல பொடியா கட் பண்ண அரை வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்க விருப்பத்துக்கு தகுந்தாப்புல வெங்காயத்தை வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். ஆனா பொடியா கட் பண்ணி சேர்க்கணும். கூடவே பொடியா திருவுன கேரட் கொஞ்சம், பச்சை குடமிளகாயை பொடியா கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாயை வந்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் சதப்பகுதி பீசஸ் இருக்குல்ல, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து முட்டையோட நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்முடைய முட்டை மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேனை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த 4 பீஸ் கத்திரிக்காவை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பீஸ் கத்திரிக்காய் ரிங்குக்குள்ளேயும் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டை மிக்சரை வந்து ஊற்றிக்கலாம். முட்டை சேர்க்குறப்ப முட்டை வெளியே வந்தாலும் பரவாயில்ல, ரிங்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி முட்டையை வந்து ஃபுல்லாக தான் நம்ம ஊற்றிக்கணும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் வந்து குக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா முட்டை வந்து கருகிரும். அதே சமயம் கத்திரிக்காயும் வேகாது. அதனால அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இது குக் பண்ணணும். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணால் மட்டும் போதும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முட்டையோட கத்திரிக்காயும் ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பீஸாக வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மறு சைடு ஒரு 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே நல்ல டெம்ப்டிங்காக கத்திரிக்காய் வந்து முட்டையோட நல்ல மெர்ஜாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் 4 ரிங் பீசஸை சேர்த்துட்டு முட்டையை ஊற்றிட்டு மறுபடியும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சாதத்துக்கு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்றப்ப கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் ஆம்லெட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.